பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி ஃபேமிலிலாம் வந்து திருச்சி வந்திருந்தாங்க. திருச்சி எதார்ச்சியாக வந்தப்போ கரெக்டாக நம்மளோட கோல்டன் ப்ளே பட்டன் 1 மில்லியன் ரீச் ஆனதுக்கு வந்துருச்சு. அவங்களோட சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணி கேக் கட்லாம் பண்ணி சூப்பராக போச்சு. அந்த டேவே போச்சு. நிறைய இடத்துக்கு வெளிலலாம் போனோம். என்ன நடந்துச்சு, என்னைக்கு வந்துச்சுன்றதான் இன்றைக்கி வீடியோ. ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் டே, ஒரு ஹாப்பியஸ்ட் விளாக். நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு கிஃப்ட் ஃப்ரம் யூடியூப்ன்றது பெரிய விஷயம். அமெரிக்காவிலேருந்து நம்மளுக்குலாம் கொரியர் வருதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்னைக்கான வீடியோ அதுதான். வாங்க வீடியோக்குள்ளே அன்பாக்ஸ் பண்ணலாமா? சில மாமாவை கழிச்சு ஆமா படத்துக்கு போறோம். ரொம்ப நாள் கழிச்சு போறோம். அம்மு நரேன் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால ஃபேமிலியா படத்துக்கு போலான்னு பிளான் பண்ணி சடனா கிளம்புறோம். எந்த படத்துக்கு? இது பிடி சார் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சீக்கிரம் அவங்க போலாம். படத்தை மிஸ் பண்ணிடுவாங்க. கடைசி என்ன படம் போனோம் ஞாபகம் இருக்கா? மஞ்சுமேல் பாய்ஸ். மஞ்சுமேல் பாய்ஸ். அதுக்கு முன்னாடி எல்லாம் சேர்ந்து போனது என்ன? சேர்ந்து போனதுல தெரியல. இதே மாதிரி அம்மு நரேன் பிரசனாலாம் வந்து போனோம்னா சபாநாயகன். சரி தோற அவங்களாம் ஆட்டோ பிடிச்சி போயிட்டாங்க. நாங்கள் 2 வீலரில் கிளம்பிட்டோம். வாங்க ரோமா அழகா இருக்கு மலேசியா ட்ரெஸ்ஸில். நீ அழகா இருக்க. உட்காந்து இறங்குங்க. தூங்கிட்டா ரோமா. டைட்டில் போட்டு ஃபஸ்ட்டு பாட்டு தான் ஓடிச்சு. அதுக்குள்ளே மித்ரன் வந்து பாப்கார்ன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் பாப்கார்ன் வாங்க வந்துட்டோம். என்ன சொல்கிறது, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாலே இதான் ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு தூங்குற டைம் வேறு ஆயிடுச்சா, பாப்கார்னை கொடுத்தா தூங்கிடுவாங்க. நம்ம ஃப்ரீயாக படம் போடுறோம். அதனால் பாப்கார்னை வாங்கிட்டு கிளம்புறோம். இது பண்ணுமா, டாப்பிங்ஸ் பண்ணுமா? தேவையில்ல, உனக்கு பிடிக்காதில்ல, அது நம்மளுக்கு செட்டே ஆகாது. பிரசித்தியா மெதுவா போ. படம் நல்லா இருக்கா? பிரசித்தியாக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் போல. போ. ஆமாம், பாப்கார்ன் சாப்பிட்டோன்னே நல்லா தூங்கிட்டா. மறுபடியும் எந்திரிக்க மாட்டா படம் முடிய வரைக்கும். நல்லா தூங்கிட்டு விட்டாச்சு. எஸ்கே படம் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் படம் வந்து ஒரு நல்ல இன்டர்வல் பிளாக்கோட விட்டுருக்காங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சோஷியல் மெசேஜ் படம் நான் இதிலெல்லாம் பார்த்தேன். ஸோ சவுண்ட்ஸ் குட். ஒரு நல்ல ஒரு வாட்சபிள் ஃபஸ்ட் ஹாஃப் தான். இன்டர்வல் என்ன சாப்பிட்லான்னு வாங்குறதுக்காக பிரசித்தியா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் ஒன்றும் வாங்கி தர மாட்டோன்னு அவளுக்கு தெரியல. படம் பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிடிக்கும். இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்காக. கடைசியாக வீரன் படத்துக்கு நம்மளாம் தானே போனோம். ஆமாம், வீரன் படமும் ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. பட் ஏன் வந்து அவ்வளோ ரீச் அடைஞ்சது. பட் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. பாப்கார்னை தின்ன ரோமா படம் முடிஞ்சு இப்போதான் தெரியுது. வாய்ப்பாடு நீ படம் பார்த்தியா? நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக படம் வந்து நல்லா இருக்கு, நல்ல மெசேஜ். பட் வந்து என்னன்னா கொஞ்சம் லைட்டாக லேகு, கொஞ்சம் யூகிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, யூகிக்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னு. சம்மர்ல போய் ஒரு நல்ல படம் போய் பாருங்க. ஏய், நீ தான் சொல்லிட்டியே, திருப்பி எத்தனை வாட்டி சொல்லுவேன். நீ எப்படி இருந்துச்சு படம்? சூப்பர். தக்ஷி உனக்கு பிடிச்சிருந்துச்சா? நைட் வந்து அப்பனும் நிறைய போய் பரோட்டா சாப்பிட்டு எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு வச்சுட்டேன். ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும். ரொம்ப டிலே ஆயிடுச்சு. டிலேக்கு காரணம் நீ தானே? அம்மு அப்பயே சொன்னான். அம்மு ரசசாத வைப்ஸ்க்கு வந்துட்டான். எப்படி இருக்கு? Meanwhile, ஈரோட்ல வந்து மாரியம்மன் கோயில் பண்டிகை போனப்ப வாங்கின இனோ கார்டு இது இல்ல, இது வந்து நம்ம சென்னையில வாங்கினது இனோ கார்டு. இது வீட்டில் கிடக்கும். ரோமாக்கு விளையாட தெரியுதா தெரியல, என்ன வந்து விளையாட சொல்லிட்டு இருக்கு. நான் அதுக்கு ஓப்பன் பண்ணி கார்டு போட்டுட்டு இருக்கோம். நடுவில் வந்து இது எத்தனை கார்டு, நான் வின்னுன்னு அதுவே சொல்லிக்கும். என்ன விளையாடுறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் விளையாண்டுட்டு இருக்கேன். சரசு வர வரையும் விளையாண்டுட்டு இருக்கணும். என்ன விளையாடுற? யூனோவா? விளையாட தெரியுமா? யார் ஜெயிப்பா? சரி ஜெய். The next day. குட் மார்னிங். காலையில எழுந்திரிச்சு வரதுக்குள்ளேயே அண்ணன் தங்கச்சி ஒரு வேலை பார்த்து விட்டாங்க. இவ்வளோ நாள் நான் இருக்கே, எனக்கு இந்த மாதிரி நடந்ததில்லை. வீடு பூரா கேஸ் பரப்பி விட்டுட்டாங்க. ஆமா என்ன ஆச்சுன்னே தெரியல. எந்திரிச்சு வரேன். என்ன கேஸ்னு கரெக்டா சொல்லு, மக்கள் தப்பா நினைச்சுக்க போறாங்க.
அந்த கேஸ்ல இந்த சிலிண்டர் கேஸ் எல்லாம் சொன்னையே, அந்த சர்ப்ரைஸ் சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸ் இருக்கு. நாங்கள் நேற்று படத்துக்கு போயிட்டு வரத்துக்குள்ள கரெக்டாக சூப்பர் குட் நியூஸ் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாரா விஜய் சேனலுக்கு கோல்டு ப்ளே பட்டன் யூடியூப்ல இருந்து வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சில்வர் ப்ளே பட்டன் வந்தப்ப கூட இவ்வளோ சந்தோஷமா இல்லை. கோல்டு ப்ளே பட்டன் ஆக்சுவலா நம்மளாம் அவளை வருவாப்பா அப்படின்னு நினைச்சோம். இப்ப சொல்லு, வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப எப்படி வந்துட்டேன்னு சொல்லு. சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு திணறிட்டு இருக்காது, வழி விடுங்க. ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு ப்ரக்கோலி சூப்பு, எனக்கு காஃபி ரெடி ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து கேக் செலிப்ரேஷன் அண்ட் அன்பாக்சிங் பண்ண போறோம். கரெக்டா? நாங்க மட்டும் இருந்து பண்ணியிருந்தா கூட அந்த எஃபெக்டிவா இருந்திருக்காரு. இப்ப அம்மு எல்லாமே சேர்ந்து சூப்பரா ஒரு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போறோம். பிஹைண்ட் சீன்ல பாத்தீங்கன்னா எங்க அம்முக்கு வந்து நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மூவ் ஆனப்போ ஒவ்வொரு டைம்லயும் எங்களை நின்னா பூஸ்ட் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு தட்டியும் எங்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கா. ஃபர்ஸ்ட் எங்களோட நாங்க ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணா ஃபர்ஸ்ட் மம்மி சந்தோஷப்படுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆள் சந்தோஷப்படுவாங்க, அம்மு தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, சீக்கிரம் முடிங்க, போய் கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணிடுவோம். வந்து பிரசித்தியாவையும் தக்ஷியையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். உங்களுக்கு சர்ப்ரைஸ், இவ்வளோ எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. சொல்லு தக்ஷி. ஐஸ்கிரீம் ஃபேமஸான ஐஸ்கிரீம் ட்ரக் ஷாப். தக்ஷிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரலான்னு ஆசையாக கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் ஐஸ்கிரீம் கடை என்னாச்சு ஐஸ்கிரீம் கடை இல்லை. அது நைட்டு மட்டும் தான் போகல. ஆக்சுவலாக ஐஸ்கிரீம் ட்ரக்கு சென்னையிலேருந்து இங்கே புதுசாக திருச்சியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரசித்தியா ரொம்ப நாள் கேட்டான்னு கூட்டிகிட்டு வந்தேன். பட் வந்து ஷாப் ஈவினிங் தான் போல். ஈவினிங் கூட்டிகிட்டு வரேன், சரியா? இப்போ உங்களுக்கு கேக் வாங்கி தரேன். இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் கேக் வாங்க கிளம்பிட்டு இருக்கோம். எதுக்குன்னா, நம்ம 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தப்போ பிரசித்தியா கேக் விட்டுன்னு ஆசைப்பட்டா. ஆனால் ஆசைப்பட்டப்போ வெட்ட முடியல. ஏன்னா நம்ம அப்போ தான் மலேசியாவிலேருந்து வந்தோம். அப்படியே வந்ததுனால அந்த டயரில் அப்படியே விட்டுட்டோம். 1 லேக் சப்ஸ்கிரைபர் அட்டன் பண்ணப்பையும் வெட்ட முடியல. அப்பையும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஹெல்டப் ஆகிட்டோம், அதனால் வெட்ட முடியல. சில்வர் ப்ளே பட்டன் வந்துச்சு. அப்போ கேக் வெட்டலான்னு பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ தான் எங்கள் அப்பா இறந்துருந்தாங்க. ஸோ வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் சில்வர் ப்ளே பட்டன் வந்துச்சு. ஸோ அப்பையும் பெருசாக நம்ம செலிப்ரேட் பண்ண முடியல. மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் ஒரு ஸ்வீட் செஞ்சோம். ஸோ இப்போ வந்து 1 மில்லியன் வந்துருச்சுப்பா, கோல்டு ப்ளே பட்டன் வந்துருச்சுப்பா, கொஞ்சம் கேக் வெட்டலாம்ப்பா, அம்மாலாம் இருக்காங்க, போய் கேக்கை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால். ஸோ அம்மூட்ட பிள்ளைங்க கஸ்டடியை கொடுத்துட்டு நானும் சரசும் கேக் பர்ச்சேஸ்க்கு கிளம்புறோம். போகலாமா? கேக் பீ தானே போகிறோம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக் வாங்குறதுக்காக வந்துட்டோம். எனக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் தான் வேணும்ன்றதை நான் இங்கே தெளிவாக தக்ஷிகா வந்து ரெயின்போ ஃப்ளேவர் கேட்டிருக்கா. முடியாது, பிடிக்காது. பிரசித்தியா ஒரு ஃப்ளேவர் பேசியிருக்கா. ஏன் நான் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரலன்னு வச்சுக்குவேன், ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க தான் கூட்டிகிட்டு வரல. அதனால நான் சொல்கிறத வாங்க. சரி போ. எனக்கு கூட்டம் வந்தீங்களா, அப்போ நான் சொல்கிறதா கேட்கணும். சரி போ. வாங்க போனது என்னமோ கேக்கு தான். ஆனால் உள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு 2 ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஆர்டர் பண்ணிட்டோம். ஒன்று வந்து சீஸ் பன்னீர் பப்ஸு, இன்னொன்று வந்து மஷ்ரூம் ரோலு. அதுக்கப்புறம் கேக்கில் என்ன ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி 2 பேத்துக்குள்ளே சரியான ஆர்கியூமெண்ட்டு. நான் ஒன்று சொல்ல, அவன் ஒன்று சொல்ல, கடைசியாக ஒரு மஞ்சள் கலர் கோல்டன் கலரே மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தனால ஒரு கேரமலைஸ்டு கேக் ஆர்டர் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் இங்கேயே கொடுத்துருங்க, நாங்கள் சாப்பிட்டே போயிடறோம்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸை வாங்கி வெளில சாப்பிட உட்காந்துட்டோம். ஆனால் சரசு திருப்பி பீஸா பண்ணலாம் பார்த்துட்டு இருந்தால் ஏதாச்சும் வாங்கிட்டு போய் செய்யலாம், நெக்ஸ்ட் டைம் செஞ்சுக்கலான்னு அவளை கூட்டிகிட்டு போயிட்டேன். சரசு வந்து வெளில கூப்பிட்டு போனால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டே இருப்பா. 20 ரூபாய்க்கு ஒன்று கேட்டது. கேக் வாங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வேணும், ஸ்நாக்ஸ் வந்து வேணும்னு உட்காந்துட்டா. பிரசித்தியா ரோமாக்கெல்லாம் சாப்பிட்லான்னு கேட்கறதுக்குள்ள வேண்டாம் நம்மளே சாப்பிட்டு போயிடலாம், பிள்ளைங்களுக்கு சேராதுன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுவும் பாருங்க இப்படி சாப்பிட்றான், பார்க்கவே நம்மளுக்கே வாய் அப்படியே கொடுக்காம சாப்பிட்ற மாதிரி. அதில் ஏன் தட்டில் வேறு கை வைப்பா, இதான் எனக்கு பிடிக்காது. இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், டேஸ்ட் பார்த்துக்கும் அப்படின்னு இவளே கொடுத்துட்டு இவளே நம்மள்ட்ட எடுத்துக்குவான். அது எடுக்கிறதுக்கு ஒரு டாவு நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்குற மாதிரி. வெளில போயிட்டு வரதுக்குள்ளே எல்லாமே குளிச்சு ரெடியாக இருக்காங்க. என் தங்கச்சி வந்து பக்திமயமாக சாமி கும்பிட்டுருக்கா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க வந்து கேரளா டூர் போகிறாங்க இங்கேருந்து. ஸோ அதனால் சாமி கும்பிட்டு அதே ட்ரெஸ் துவைக்காம போட்டுருக்கான். ஸோ பக்திமயமாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பயணத்துக்கு கிளம்பிட்டா. சரி, நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாமா? கேக் வெட்டலாமா? அன்பாக்ஸ் பண்ணிட்டு தான் கேக் வெட்டுவாங்க. சரசு என்ன ஹாப்பியா இருப்ப போல? ரொம்ப ஹாப்பி என்னாச்சு. ஹாப்பி என்னாச்சு? தக்ஷி என்னது?
எல்லாம் தெரியும். என்னது இது? பீஸாவா? சாப்பிட்றத நினைச்சிட்டு இருக்கான். பீஸாவா இத பார்த்துட்டு அவனும் ஆர்வமா இருக்கான். பீஸால ஆர்டிஸ்ட். ஆமா. இது பீஸா இல்ல. யூடியூப் கோல்ட் பட்டன் சொல்லு. So the wait is over. ரொம்ப ஒரு சொல்றாளே ஒரு ஹாப்பி டே. இது சில்வர் பட்டனோட பார்க்க சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணு. ஓபன் கரோ. நான் ரெடி தான் வரவா, அண்ணன் தான் கிளம்பி வரவா. சூப்பரா இருக்கு. வாவ், ஸ்டைலிஷா. சாரா விஜய் presented to சாரா விஜய் for passing 1 million subscribers. எல்லாம் கத்துங்க எல்லாம் ஒரு வாட்டி. ஸோ அதோட சில்வரோட டபுள் மடங்கா இருக்கு. பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. லெட்டர் வந்திருக்கா? லெட்டர் எடுத்து பாரு என்ன போட்டுருக்காங்க. You did it. One mission, one channel, and one more thing. 1 million subscribers. Congratulations. You may have started with just a few viewers, but your voice, passion, and creativity have now touched the lives of people around the world. And the community you have built is enriched by the stories you have shared as you bring people together. To honor this milestone, we are proud to present you with a Gold Creator Award. We hope this special recognition. சரி, இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாமே கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கீங்க. உங்களோட முயற்சி எல்லாத்தையும் பயிற்சியா எல்லாம் பாக்குறாங்கன்றத சரசி உள்ள பீலா இங்கிலீஷ்ல படிச்சிருக்காங்க. ஸோ அட் லாஸ்ட் ஓபன் பண்ணியாச்சு. காட்டு. இதோட முடிய போறதில்ல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கேக் கட்ட போறோம். இரு நானே. ஓகே. கோல்டு ப்ளே பட்டனுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. உள்ள வச்சிடலாம். நான் சரசி இங்கிருந்து இடத்த எல்லாத்தையும் காலி பண்ணி அங்கே கொண்டு போய் மாற்றியாச்சு. மாற்றிட்டு இந்த இடத்துக்கான ஸ்பேஸ் இங்கே நம்ம கிளியர் பண்ணுறோம். ஏன்னா இதுதான் நம்மளோட உழைப்புக்கான அங்கீகாரம், நம்மளோட அடையாளம். இது வெளியில தெரிஞ்சா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அதனால வந்து தினைக்கு இதை பார்க்க நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா, இன்னும் சூப்பரா நம்ம வீடியோஸ் போடணும்னு நினைப்போம். அதனால நம்ம இதை ரிப்ளேஸ் பண்ணிடுவோம். பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப ஆர்வமா உட்காந்துருக்காங்க. கேக் எப்போ வெட்டுவோம்னா எப்போ சாப்பிடுவோம்னா கரெக்டா இங்க ஸ்லாண்டிங்கா சூப்பர். ஆல்ரெடி வாங்கின சில்வர் பட்டன்ஸ் காட்டலாம். அப்புறம் இதை ஓபன் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே காட்டு. இது வந்து மம்மிஸ் இப்படியே காட்டுப்பா. இது மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸோட சில்வர் ப்ளே பட்டனு. இது சாரா விஜயோட சில்வர் ப்ளே பட்டனு. ஸோ இது சாரா விஜயோட சில்வர் ப்ளே பட்டன். இது வந்து மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ். இது எஸ். இப்போ நம்மள்கிட்ட மூணாவது இங்கே கொஞ்சம் அப்படியே குப்பையை வச்சு அப்படியே மறைச்சி வச்சுருக்கோம். மூணாவதாக வந்து நம்மள்கிட்ட சேர்ந்துருக்கிறதா கோல்டு ப்ளே பட்டன் சாரா விஜய் அண்ட் ஃபேமிலி. அடுத்து மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு கோல்டு ப்ளே பட்டன் வாங்குவோம். இப்போ கேக் வெட்டுவோம். எல்லாம் சுற்றி உட்காந்துருக்காங்க. எப்படா கையில் கொடுப்பாங்க கேக்குன்னு. எதுக்கு வெட்டுறாங்கன்னே தெரில. ஆனால் வந்து என்ஜாய்மெண்ட்டுக்கு வெட்டுறாங்கன்னு தெரியும். தனியாக வெட்டினா கூட இந்த சந்தோஷம் இருக்காது. எல்லா குழந்தைங்களோட சேர்த்து வெட்டப்போ இந்த சந்தோஷம். இதில் சண்டை யார் வெட்டுறாங்கன்னு. எல்லாம் சேர்ந்து வெட்டுங்கோ. இது வந்து கேரமலைஸ்டு கேக் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லாமோ. நான் வாங்குறப்ப வேண்டாம் சாப்பிட்டு சொல்லாமோ. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணு. பிள்ளைங்களை சின்சியரா ஒரு வாரத்தில் உட்கார வச்சுட்டாங்க. சண்டை போடக்கூடாது ஏட்டையான்னு. கேக் எப்படி இருக்கு? நான் சாக்லேட் ட்ரஃபிள் வாங்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் அது எப்படி இருக்குன்னு தெரியல. நார்மல் ஃப்ளேவராக இருக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும், நல்லா இருக்குன்னு வாங்கிட்டேன். எனக்கு ட்ரஃபிள் வேணும் ஒரு நாளைக்கு. கேக்கெல்லாம் நக்கி கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கடைசி ட்ராப் வரையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்மளால் வந்து என்ன வார்த்தை சொல்ல விவரிக்க வார்த்தை இல்லை. ஏன்னா 2021 பழைய ஸ்ட்ரகிள்ஸ், பல விஷயம் அப் அண்ட் டவுன் எல்லாத்தையும் தாண்டி
ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டாக நம்ம பண்ணுற வேலையில் வந்து கிடச்சதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன சொல்கிறது, எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் உங்களுக்கே. உங்களோட சப்போர்ட் தான் எங்களை வளர வச்சிருக்குது எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது. ஸோ டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய். சரஸ்வதி விஜய். Bye bye.